கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலையில் அன்புமணி ராமதாஸை குற்றம் சாட்டி ஒரு பரபரப்பான செய்தியாளர் சந்திப்பை நடத்திய சூழலில் தற்போது 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைக்கிறார். சிவச்சந்திரன், தற்போது என்ன நடக்கிறது? பாமகவில் மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் திட்டமிட்டிருக்காரா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருடைய மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸுக்குமான உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்ததற்குதான் இன்று செய்தியாளர்களை தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ஒரு பண்பில்லாத அரசியல்வாதி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினால், மேலும் அதாவது தான் ஒரு மாதம் தூங்கவில்லை என்று மக்களை ஏமாற்ற விதமாகவே இவ்வாறு அவர் பேசியுள்ளதாகவும் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை தான் இன்று செய்தியாளர்களிடம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு எழுதிய நிலையில்தான் நாளை சென்னையில சோழிங்கநல்லூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அவருடைய ஆதரவாளர் கூட்டம் நாளை, அதாவது வட மாவட்டங்கள்ல அந்த மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகிகள் கூட்டம் நாளை மறுதினம் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டமும் நடத்துவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்நிலையில் தான் வட மாவட்டங்களை சேர்ந்த, அதாவது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் 4 மாவட்ட செயலாளர்கள், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்ட பகுதிகளில் உள்ள 25 மாவட்ட செயலாளர்களை நீக்குவதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகின. அதற்கான பட்டியலும் தயார் செய்து டைப் செய்து வைத்துள்ளதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அதற்கான தீவிர ஆலோசனையிலும் மூத்த நிர்வாகிகள் அவருடைய ஆதரவுகளோடு மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்வதற்கும் தற்போது தகவல் கிடைத்துள்ளன. இந்த அறிவிப்பானது, அதாவது கூட்டம் கூட்டி நடத்தி அறிவிக்கலாமா அல்லது செய்தியாளர் அறிக்கை மூலமும் தெரிவிக்கலாமா என்று விவாதிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளன. அதாவது இன்றோ அல்லது நாளையோ இந்த அறிவிப்பானது வெளியிடப்படும் என நமக்கு கிடைத்த தகவல் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக 25 பேர் பட்டியலை மாற்றம் செய்து புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கான திட்டம் தான் ராமதாஸ் அவர்கள் எடுத்துள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளன. சிவச்சந்திரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.